அன்பினர்களே, ஈரான் ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்றை வெளியாகியிருக்கின்றது. தங்களது 3 விமானிகளை கட்டார் சிறைபிடித்து வைத்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற ஒரு விமான விபத்தில், அதாவது இவர்கள் தாக்குதலுக்காக சென்றபோது Su-24 ரக விமானம் மூலம் தாக்குதல் ஒன்றுக்கு சென்றபோது ஒரு விமானி என்ன ஆனார் என்று தெரியவில்லை என்றும் 3 விமானிகள் கட்டார் ராணுவ தரப்பால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள நிலையில் கட்டார் இன்னும் அது குறித்து எந்த ஒரு செய்தியையும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகின்றது. ஏற்கனவே கட்டாரும் ஈரானும் ஒரு நேச நாடுகளாகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பிலேயும் இருந்து வருவதால் அவர்களது அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை கூட கட்டாரித்தால் முதலாக நடைபெற்ற நாடு. ஆனால் கட்டார் அது குறித்து இன்னும் வாய் திறக்கவில்லை என்பதும் அவர்கள் தொடர்ந்து சிறையில் இருப்பதாகவும் அவர்களின் பெயர்களும் வெளியாக இருக்கின்றது. செஞ்சிலுவை ரெட் கிராஸ் மூலம் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தி வரும் நிலையில் கட்டார் இன்னும் வாயை திறக்கவில்லை. அண்ணே, போலீஸ் அடிச்சு கேட்பான், சொல்லிடாத என்பது போல் இன்னும் அது வாய் திறக்கவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக மார்ச் மாத தாக்குதல்களின் போது 2 Su-24 ரக விமானங்கள் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து தங்களின் 3 போர் விமானிகள் கட்டார் படைகளால் உயிருடன் பிடிபட்டதாக ஈரான் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். 4வது விமானியின் நிலை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும், மேலும் இந்த கூற்றுக்களுக்கு கத்தார் இன்னும் எந்த பதிலும் அளிக்கவில்லை. மார்ச் மாதம் நடந்த ராணுவ நடவடிக்கைகளின் போது ஈரானின் Su-24 ரக போர் விமானங்கள் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து 3 ஈரானிய விமானிகள் கட்டார் படையினரால் உயிருடன் பிடிக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் ஆயுதப்படைகளின் பொது பணிப்பாளர் பிரிவு தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் குழுவின் தலைவர் முகமது பாகசாதி இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான மோதல்களுக்கு மத்தியில் விபத்துக்குள்ளான 2 விமானங்களில் இருந்த 4 பணியாளர்களில் இந்த விமானிகளும் அடங்குவர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கைப்பற்றப்பட்ட விமானிகள் சுட்டு வீழ்த்தப்பட்ட 2 விமானங்களில் இருந்து தப்பிய 3 பேர் என பாகிஸ்தானை அடையாளம் காட்டியுள்ளார். இருப்பினும் 4வது குழு உறுப்பினரின் தற்போதைய இருப்பிடம் அல்லது நிலை குறித்து அவர் குறிப்பிடவில்லை. ஈரானிய அரசு ஊடகங்களால் வெளியிடப்பட்ட அந்த அதிகாரிகளின் கருத்துக்கள் மார்ச் மாத தாக்குதல்களில் உயிரிழந்த தனது பணியாளர்களின் கதை குறித்து தெஹ்ரான் அளித்த முதல் ஒப்புதலை குறிக்கின்றது. சோவியத் கால இரட்டை என்ஜின் தாக்குதல் விமானமான Su-24 ஈரானிய விமானப்படையில் தொடர்ந்து சேவையில் உள்ளது என்று, மேலும் இந்த மோதலின் போது அது இழந்தது குறித்து இதற்கு முன்னர் விரிவாக தெரிவிக்கப்படவில்லை. இதேவேளை கத்தாரின் மௌனமும் பிராந்திய சூழலும் ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் கூட்டு குறித்து கத்தார் அதிகாரிகள் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ பதிலையோ அல்லது உறுதிப்படுத்தலையோ வெளியிடவில்லை. இந்த வளைகுடா நாடு பரந்த பிராந்திய மோதல் முழுவதும் வாஷிங்டன் மற்றும் அதன் வளைகுடா அண்டை நாடுகளான உறவுகளை சமநிலைப்படுத்தி ஒரு ராஜதந்திர நிலைப்பாட்டை பராமரித்து வருகிறது. இந்த கைது நடவடிக்கை நிரூபிக்கப்பட்டால் அது நடந்து கொண்டிருக்கும் போரில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கும். மேலும் பேச்சுவார்த்தைகள் அல்லது கைதிகள் பரிமாற்றத்திற்கான ஒரு வழியை திறக்கக்கூடும் என்றும், பரந்த அமெரிக்க ஈரான் இஸ்ரேல் மோதலின் விளைவுகளை பிராந்திய சக்திகள் சமாளித்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள கூட்டணிகள் மற்றும் இராணுவ ஈடுபாடுகளின் சிக்கலான வலைப்பின்னலையும் இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக மார்ச் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது ஈரானை சேர்ந்த 2 Su-24 ரக போர் விமானங்கள் விபத்துக்குள்ளாகின. அதை தொடர்ந்து ஈரானின் 3 போர் விமானிகளை கத்தார் ராணுவ படை உயிருடன் பிடித்து சிறைபிடித்துள்ளதாக ஈரான் இன்று உத்தியோகபூர்வமாக சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக மார்ச் மாதம் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களின் போது இவ்வளர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது. தாக்குதலின் போது ஈரானின் 2
24 ரக போர் விமானங்கள் விபத்துக்குள்ளாகி சேதம் அடைந்துள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் 3 விமானிகளும் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளான விமானங்களிலிருந்து தப்பிய அல்லது சம்பந்தப்பட்ட ஈரானின் 3 போர் விமானிகளை கட்டார் படைகள் உயிருடன் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அவர் சிறையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்புடைய 4வது விமானியின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து உறுதியான தகவல்கள் இதுவரையும் இல்லை. ஈரானிய அதிகாரிகள் இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் அறிவிப்புகள் தொடர்பாக கட்டார் அரசு தரப்பிலிருந்து இன்று வரையும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ பதிலும் அளிக்கவில்லை. மார்ச் மாதத்தில் இருந்து கடந்த 6 மாதங்களாக கத்தார் ராணுவ படைகளால் இந்த 3 விமானிகளும் ஜவாட் சலாஹி, அப்துல் மேஜித் தசிஸ்தான் மற்றும் எம்ரான் பெருஸ்தான் உயிருடன் பிடிப்பட்டதாக இந்த 3 பெயர்களும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 3 பேர்களும் உயிருடன் சிறை பிடிக்கப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த விமானிகளை ஒருவருக்கொருவர் சந்திக்கவோ பேட்டி அளிக்கவோ அல்லது அவர்களின் குடும்பத்துடன் உரிய அதிகாரிகளுடன் தொலைபேசி அல்லது நேரில் தொடர்பு கொள்ளவோ கத்தார் அரசு இதுவரை அனுமதிக்கப்படவில்லை என்றும் ஈரான் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இது ஒரு போர்க்குற்றம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு அத்துமீறல் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தலையீட்டு கோரிக்கை என்றும் ஜெனீவா ஒப்பந்தங்களின்படி சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் த ரெட் கிராஸ் உடனடியாக இந்த விமானிகளை சந்தித்து அவர்களின் உடல்நலத்தை பரிசோதிக்கவும் அவர்கள் விடுதலை பெற தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் வேண்டும் என்றும் ஈரான் தரப்பு வலியுறுத்தி இருக்கிறது. ஈரானிய அதிகாரிகளின் இந்த குற்றச்சாட்டு அல்லது அறிவிப்பு தொடர்பாக கத்தார் அரசு இதுவரையும் மௌனம் காத்து வருகிறது. இந்த விவகாரத்தால் விமானிகளின் விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து தற்போதைய நிலவரப்படி மிகவும் கீழ்கண்ட யதார்த்தங்களை கவனிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஒன்று, ஈரான் தரப்பு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திற்கு ICRC அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதி ஜெனீவா ஒப்பந்தங்களின்படி விமானிகளை சந்திப்பதற்கும் அவர்களின் விடுதலையை எளிதாக்குவதற்கும் தலையிடுமாறும் கோரியுள்ளது. கத்தார் அரசு இந்த விவகாரம் குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ ஒப்புதலையோ அல்லது மறுப்பையோ வெளியிடவில்லை என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் உறுதிப்படுத்தப்படாத வரை அவர்களின் விடுதலை உடனடியாக நடக்குமா என்பது உறுதியாக கூற முடியாது என்றும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல்கள், பிராந்தியத்தில் நிலவும் பதற்றங்கள் மற்றும் தூதரக ரீதியான பேச்சுவார்த்தைகளின் போக்கை பொறுத்தே இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும் என்றும் சர்வதேச அமைப்புகளின் தலையீடு மற்றும் இரு நாடுகளுக்கு இடையான மறைமுக பேச்சுவார்த்தைகள் மூலமே இவர்களின் விடுதலையை எதிர்காலத்தில் சாத்தியமாக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் ஈரான் தொடர்ச்சியாக தங்களது 3 விமானிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. ஈரானை பொறுத்தவரையும் அந்த நாட்டின் பிரஜைகளை மிக கண்ணியமாக, அதாவது படைகளில் இருக்கின்றவர்களை மிகவும் கண்ணியமாக பார்க்கின்ற ஒரு நாடாக பார்க்கப்படுகின்றது. அவர்கள் எந்த எல்லைக்கும் சென்றும் அந்த 3 விமானிகளை மீட்பதற்கான சர்வதேச முயற்சிகளை நேற்றும் வெள்ளிக்கிழமை, இன்று சனிக்கிழமையும் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் அது மேற்கொள்ளப் போவதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து சர்வதேச ரீதியாக சர்வதேச மட்டத்தில் செஞ்சிலுவை சங்கங்கள், மனித உரிமை அமைப்புகள் ஊடாக தங்களது 3 விமானிகளையும் பார்வையிட வேண்டும் என்றும் அவர்களின் உடல் நலங்கள் குறித்தும் ஆராயப்பட வேண்டும் என்றும் ஈரான் வற்புறுத்தி வருகிறது. ஆக ஒரு மனிதாபிமான ரீதியில் அவர்களை பார்வையிட வேண்டும் என்றும் ஈரான் வற்புறுத்தி வருகின்றது. பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய வளைகுடா செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. மற்றொரு செய்தியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.